சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதர 4 மண்டலங்களில் மாநகராட்சியின் ஒப்பந்த தொழிலாளர்களாக சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாதம் 22,950 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களின் தூய்மைப் பணிகளும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டன. தொடர்ந்து தண்டையார்பேட்டை, அண்ணா நகர், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளையும் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் நடந்து வருவதாக தூய்மை பணியாளர்கள் கூறுகின்றனர். தனியார் வசம் தூய்மை பணிகளை ஒப்படைத்தால் அங்கு 16,950 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் 11 மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் நிறுவனங்களிடம் மாநகராட்சி நிர்வாகம் ஒப்படைத்தது. இதனால் தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல காலம் ஏற்படும் எனவும் அவர் பேசினார். தொடர்ந்து தனியார் மய முடிவை எதிர்த்து சென்னை மாநகராட்சியின் நுழைவாயில் அருகில் கூடாரம் அமைத்து தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கு தாவேக சார்பிலும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்கள் நடிகரும் தாவேக தலைவருமான விஜயை சந்தித்து பேசியுள்ளனர். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களை நேரடியாக வரவழைத்து விஜய் சந்தித்து பேசியுள்ளார். தாவேக மாவட்ட நிர்வாகிகள் ஆதவ், நிர்மல்குமார் ஆகியோர் தூய்மை பணியாளர்களை நேரடியாக சந்தித்து பேசி ஆதரவு தெரிவித்துள்ளனர். விஜய் ஏன் அவர்களை நேரில் சந்திக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது. இதையடுத்து விஜய் தூய்மை பணியாளர்களை நேரடியாக வரவழைத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் பேசியுள்ளார். அப்போது பணியாளர்கள் கடந்த 11 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தினந்தோறும் பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளனர். மேலும் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா தங்களது முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் சேகர் பாபு பேச்சுவார்த்தையின் போது கடுமையாக நடந்து கொள்வதாகவும், தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் தொடர்பாக திமுக தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக கேள்விக்கு உரிய பதில் அளிக்காமல் மழுப்புவதாகவும் புகார் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது விஜயுடன் தாவேக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதற்கு தாவேகவினர் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மற்ற கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து விஜயை விமர்சித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை அவர்களின் போராட்ட களத்திற்கு சென்று ஆதரவளிப்புதான் பொருத்தமாக இருக்கும். விஜய் தொடர்ந்து பனையூர் பண்ணையார் அரசியல் செய்கிறார் என்று விமர்சித்து வருகிறார்கள். மறுபுறம் தாவேக தலைவர் விஜயை சந்தித்துவிட்டு வெளியே வந்த உழைப்போர் உரிமை இயக்கம் மாநில தலைவர் கு. பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்க இருப்பதை எதிர்த்து மழை வெயிலுக்கு மத்தியில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதாக கூறினார். தனியாருக்கு எங்களை அனுப்பாமல் சென்னை மாநகராட்சியில் பணி தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் போராட்டம் தொடர்ந்து வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சித் தலைவர் விஜய், நாங்கள் போராட்டம் நடத்தும் இடத்திற்கு வந்தால் பெரும் போக்குவரத்து பிரச்சினை ஏற்படும் என்பதால் நாங்கள் அவரது அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று சந்தித்தோம் எனவும் அவர் விளக்கம் அளித்தார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை வெற்றி பெறும் வரை தமிழக வெற்றிக் கழகம் உங்களுடன் துணை நிற்கும் என எங்களுக்கு உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.